பீகார் எலெக்ஷன் நடப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணி 1 மாதத்தில் கொடுக்கணும், கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஆதாரை சேர்க்க மாட்டோம், அதாவது ஒரு 11 டாக்குமெண்ட்ஸை சொல்கிறாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து வாக்காளர் அட்டையில் உங்கள் பேரை சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்துக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்டும் எப்படின்னா சாமானியர்கள்கிட்ட, சாதாரணமானவர்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அரசு கொடுக்கக்கூடிய அட்டையா, பாஸ்போர்ட்டா, அடையாள அட்டை, அரசு, அதாவது நீங்கள் அரசில் வேலை வாய்ப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை, பாஸ்போர்ட் காப்பி, நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெனிஃபிஷரியாக இருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட், என்ஆர்சி நடத்தியிருந்தால் அதோட சர்டிஃபிகேட், நீங்கள் ஏதாவது லேண்ட் அலாட்மெண்ட் ஆகிருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் சாமானியர்கள்கிட்ட இருக்குமா? எல்லோரிடமும் இருப்பது ஆதார். ஆனால் ஆதாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பின்னர் பீகாரில் ஆதாரை ஏற்றுக்கொண்டார்கள். 11 டாக்குமெண்ட்டோடு சேர்த்து இது ஒரு 12வது டாக்குமெண்ட்டாக ஆதார் வந்துச்சு. ஆதார் வந்ததுனால ஒரு மேபி ஒரு 10 லட்சம் பேர் உள்ளே வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா 80 லட்சம் வாக்காளர்களை நீக்கிய பெருமை தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவிற்கும் வந்திருக்கும்.